லாஜிக்கல் ரீசனிங்கில் கோடிங் டீகோடிங் பார்க்க போகிறோங்க. இந்த கேள்வி வந்து ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, பெரும்பாலானவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இல்லைன்னா ஏதாச்சும் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றா இந்த 99% வந்து இந்த ஆல்பபெட் லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு உண்டான நம்பர்ஸ்ன்னு இருக்கும். அதாவது ஏபிசி 1 2 3 இந்த மாதிரி அந்த லெட்டர்ஸை போட்டு ஆட் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும். இல்லைனா ஏதாச்சும் வந்து மல்டிப்ளிகேஷனோ இல்லை டிவிஷனோ ஏதாச்சும் பண்ணி பார்த்தா தெரியும். ஆனால் பெரும்பாலும் அடிஷன் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம புக்குக்கான லெட்டர்ஸோட நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாங்க. பிக்கு வந்துட்டு டி, ஓக்கு வந்துட்டு என்னங்க 15, இதெல்லாம் இன்னும் நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கணும். கேக்கு வந்து என்னங்க 11. இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 30, இதை ஆட் பண்ணால் 32, 32 11 எவ்வளோங்க 43. அப்போ அவ்வளோதான். அப்போ பெண்ணுக்கு என்ன வருதுன்னு பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? பி வந்து 16, இ வந்து 5, என் வந்து 14. ஆட் பண்ணுங்க 35 வந்துருச்சு. அவ்வளோதாங்க. அப்போ காப்பிக்கு வந்து என்ன வருங்க? சி வந்து 3, ஓ வந்து 15, பி வந்து 16, ஒய் வந்து என்ன வருங்க? ஒய் ஜட். அப்போ 25 ஆட் பண்ண போகிறோம். 25 ஒரு 15 எவ்வளோங்க? 30 40, 40 16 எவ்வளோங்க? 56, 56 3 எவ்வளோங்க? 59. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த புக்குக்கு கரஸ்பாண்டிங் ஆல்பபெட்டில் நம்ம நம்பர்ஸ் எழுதி வச்சிருக்கோம். ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை போட்டு ஆட் பண்ணி பார்த்துருக்காங்க. எப்போதுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்க. அப்படி சப்போஸ் ஆட் பண்ணது கரெக்டாக வரல, ரெண்டுக்கும் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒன்று போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாதுங்க. ஏன்னா இதுவும் கன்ஃபார்ம் பண்ணால் தான் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்று மட்டும் லாஜிக் கிடைச்சிச்சுன்னு அவசரத்தில் போயிடக்கூடாது. சில சமயம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ கவனமாக சால்வ் பண்ணுங்க. ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் சப்போஸ் அடிஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அடுத்து நம்ம ஏதாச்சும் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் போகலாம். ஆனால் இதுதான் வந்து பெரும்பாலும் நம்ம டிஎன்பிசியில் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரெண்டையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபைன் பண்ணிக்கிறது வந்து புத்திசாலித்தனம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.